பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் ஒரு 5 விதமான பக்தி வைராக்கியங்களை குறித்து நாம் தியானித்தோம். பினகாசின் பக்தி வைராக்கியம், தாவீதின் பக்தி வைராக்கியம், எலியாவின் பக்தி வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம், இன்னும் அப்போஸ்தலனுடைய பக்தி வைராக்கியத்தை நாம் சிந்தித்தோம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியம், பக்தி வைராக்கியம் காட்டும் பொழுது அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம், விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருளி செய்கிறார் என்பதை குறித்து தான் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். பினகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினதுனால கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினாலே அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்போ பிரதான ஆசாரியனாக இவருடைய பிள்ளைகள், இவருடைய சந்ததி தான் நித்திய ஆசாரிய பட்டம்னா சந்ததியா அவங்க ஆசாரிய ஊழியம், பிரதான ஆசாரியருடைய பதவி இந்த பினகாசனுடைய சந்ததிக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தாவீதினுடைய பக்தி வைராக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் வசனத்தின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தைக்காக அவர் பக்தி வைராக்கியம் இருந்ததை சங்கீதம் 119 139வது வசனத்திலே நாம் தியானித்தோம் அல்லவா. அது தாவீதினுடைய சந்ததிக்கு அவர் என்ன செய்கிறார், அவருடைய ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதில் போட்டிருக்கு. எப்படி என்றால், தாவீதுக்கு அருளின கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கும் அவன் சந்ததி மேலும் ஆண்டவருடைய கிருபை சதா நிலைத்திருந்தது. அதாவது தாவீதினுடைய சந்ததி முழுவதும் அவருடைய கிருபை பின்தொடர்ந்தது. சாலமோனை பார்க்கிறோம். அவர் இவ்வளோதான் கர்த்தருக்கு விரோதமாய் அவர் கர்த்தரை விட்டு வழிவிலகி போய் வாழ்ந்தாலும் ஆண்டுடைய கிருபை சாலமோனை விட்டு விலகவில்லை. ஆனால் சவுலை விட்டு ஆண்டுடைய கிருபை விலகினது. இது என்ன காரணம் என்றால், தாவீதோடு கர்த்தர் செய்த அந்த உடன்படிக்கை, என்னுடைய கிருபை தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினாலே தாவீது ஒரு ஆள் பக்தி வைராக்கியமாக தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தபடினால தாவீதினுடைய சந்ததி முழுவதும் அவருடைய கிருபை பின்தொடர்ந்தது. யூதா கோத்திரத்தில் அந்த தாவீதினுடைய பிள்ளைகள் தான் கடைசி வரை தாவீதினுடைய சந்ததியில் ஒரு விளக்கை கர்த்தர் கட்டளையிட்டார். யூதா கோத்திரத்தில் தாவீதின் பிள்ளைகள் தான் அடுத்தடுத்து ராஜாவாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீதுக்கு அருளின நிறைய கிருபைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எலியாவினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மரணத்தை காணாமலேயே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அக்கினி ரதமும் குதிரைகளும் அவரை சுழல் காற்றிலே தேவன் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யெகூவினுடைய பக்தி வைராக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது யெகூ கர்த்தருக்காக யோனதாபிட்டத்தில் நீ வந்துப்பா, நீ என்னோட கூட வந்து நான் கர்த்தருக்காக நான் பாராட்டுகிற வைராக்கியத்தை நீ வந்து பார் என்று சொன்னார் அல்லவா. ஆனபடினாலே அந்த யெகூ கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியத்தினால அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் 2 ராஜாக்கள் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2 ராஜாக்கள் 10:30 கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 4 தலைமுறையாக ஒரு யெகூவின் நிமித்தம் அந்த இஸ்ரவேலில் 4 தலைமுறையாக யெகூவினுடைய பிள்ளைகள் தான் ராஜாவாக இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியத்தை நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பக்தி வைராக்கியத்தினால அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். முழங்கால் யாவும் முடங்கும், எல்லா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர்
அவருடைய எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை கூட பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுலின் பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் 2 விதமாக பார்த்தோம். அவன் யூத மார்க்கத்தில் இருந்தபோது பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அது தவறான ஒரு பக்தி வைராக்கியம். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த சவுலை பவுலாக மாற்றி அந்த பவுலுக்கு ஆவியிலே மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தபடினாலே விக்கிரகங்களை கண்டு அந்த அத்தேனே பட்டணத்தில் அவர் மிகவும் ஆவியில் வைராக்கியம் கொண்டு அவர் எல்லாரோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அவர் சம்பாசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே பவுலின் பக்தி வைராக்கியத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்னென்றால், அதாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ல் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் 1/3, அதாவது 3ல் 1 பங்கு எழுதும்படியாக, நிருபங்களை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். பேதுருவே சொல்கிறாரு, பவுலுடைய நிருபங்கள், பவுல் சொன்ன காரியங்களையெல்லாம் அறிகிறதற்கு, அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வசனத்தில் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை குறித்தும் இன்னும் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் பவுலுக்கு கொடுக்க காரணம் அவருடைய பக்தி வைராக்கியத்தினால தான். ஆனபடினாலே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயர் 13:7 ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன வசனம் என்றால், எபிரேயர் 13:7, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே ஒரு மனிதன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழும் பொழுது அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததிகள் விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இந்த காணொலியை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது வனாந்தர சத்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஷார்ட் டைம் மெசேஜும், இதை இயேசு சொல்லுகிறார் என்ற ஒரு யூடியூப்பும் உங்களுக்கு கடந்து வரும். தயவுசெய்து அந்த ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் தயவுசெய்து பிரயாசப்பட்டு எப்படியாவது நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை நான் போடுவதற்கு கர்த்தர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கவும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கர்த்தருக்குள்ளாக அன்புடன் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.